மொத்தமாக அது வந்து 8 லைன்ஸோட இருக்கு. ஓகே ஃபைன். யார் எழுதியிருக்கா? துக்பக் தாக்கூர் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு விண்ட் அடிக்குது, நல்லா ஜில்லுன்னு அடிக்குது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு என்ன ஆகும்? அந்த கோல்ட்னஸே நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா மாறும். ஸோ கோவப்பட்டு என்ன ஆகும்? நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து இதாகும், பிசிக்கல் ஹெல்த் இதாகும், எமோஷனலா முக்கியமா நம்ம வீக் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அவரோட ஸ்மைல் வந்து என்ன பண்ணுமா? இன்னொருத்தவரோட எமோஷனல் பெயினை வந்து என்ன பண்ணுமா? அதை So welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy. So இன்னைக்கான poem, it is nothing but the power of the smile. Tupac Amaru Shakur, also known as Tupac, was an influential American rapper, poet and activist. Born on June 16, 1971 in New York City, he became one of the most iconic and socially conscious artists in the hip hop history. So அவர் பிறந்த தேதியும் இயரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே பிறந்தார்னு கேட்பாங்க, நியூயார்க். His lyrics often focused on the themes of, அவர் என்னென்ன தீமில் எழுதுவாருன்னு பார்த்தீங்கன்னா, social injustice, poverty, racism, violence, personal struggles. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒருத்தவரோட அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வை தூண்டி விடுற மாதிரியான போயம்ஸ் வந்து அவர் வந்து எழுதுறாரு. ஸோ அவர் லிட்ரரி ஒர்க்கை நல்லா பாருங்க. ஹிஸ் போயட்ரி இஸ் கம்பைல்ட் இன் த ரோஸ் தட் க்ரூ ஃப்ரம் காங்க்ரீட் அப்படின்றத வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட போயட்ரி கம்பைலேஷனாக வைக்கிறாரு. விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1999 ஆஃப்டர் ஹிஸ் டெத். ஷோகேசஸ் ஹிஸ் டீப் எமோஷன்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் லைஃப், love, pain and hope. The Power of Smile is one of the poems from this collection, highlighting his belief in the power of positivity and human connections. ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு எது ரிலேட்டடாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாசிட்டிவிட்டியை தூண்டுற மாதிரியான போயம் தான் வந்துட்டு தி பவர் ஆஃப் தி ஸ்மைல். ஸோ இவர் வந்து எப்போ வந்து இறக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, he was killed in September 13, 1996. பட் அவரோட போயட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போயட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்து அவரோட போயட்ரிஸ், அவரோட மூவிஸ். ஸோ ஜஸ்ட் நான் போயட்ரிஸை மட்டும் நான் இங்கே ரீட் பண்ணுறேன். மூவிஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. த ரோஸ் தட் க்ரூ ஃப்ரம் கான்க்ரீட் 1999, த பவர் ஆஃப் அ ஸ்மைல், வென் ஆர் ஹீரோஸ் ஃபால் அண்ட் டுமாரோ அப்படின்ற போயம்ஸ்லாம் வந்து அவர் வந்து கம்பைல் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ எடுத்தோன்னே நம்ம போயம்குள்ளே போகிறோம். போயம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இட் கன்சிஸ்ட் ஆஃப் 8 லைன்ஸ். மொத்தமாக அது வந்து 8 லைன்ஸோட இருக்குது. ஓகே ஃபைன். யார் எழுதியிருக்கா? துக்பக் தாக்கூர் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது லைன் பை லைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், டீகோட் பண்ண போகிறோம். த பவர் ஆஃப் அ கன் கேன் கில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸை பற்றி வரிசையாக பேசுகிறாரு. அதில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசுகிறாரு, பவர் ஆஃப் கன் கில். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு மேட்ச் பண்ண தெரியணும். கன்னுனா கில்லுன்னு கொடுத்துருக்காங்க. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வயலன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனை வந்து மென்ஷன் பண்ணுது. வயலன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ செகண்ட், இது எதை வந்து சொல்லுதுன்னா, திஸ் லைன் ஹைலைட்ஸ் தட் வெப்பன்ஸ் ஹேவ் த எபிலிட்டி டு டேக் லைவ்ஸ். ஸோ இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, ஒருத்தரோட உயிரை எடுக்கிறதுக்காக முடியும் அப்படின்ற ஒரு மெக்கானிசமை வந்து பேசுகிறாங்க. செகண்ட், த பவர் ஆஃப் ஃபயர் கேன் பேர்ன். ஸோ ஃபயர் அப்படின்னா பேர்னு, கன் அப்படின்னா கில். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபயரையும் செகண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக வந்து பேசுகிறாங்க. இட் இஸ் ஆஃப் கிரேட் டேஞ்சர் அண்ட் அட் த சேம் டைம் இட் காசஸ் பெயின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Just as fire can cause physical harm, it can also represent strong emotions like anger and passion. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபயரை எதோட கம்பேர் பண்ணுறாங்க, ஹியூமன் எமோஷனோட. ஆங்கரையும் நம்மளோட பேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மூர்க்கத்தனமான விஷயத்தையும் வந்துட்டு இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ செகண்டாக வந்து ஃபயர் இஸ் கம்பேர்ட் டு ஆங்கர். நெக்ஸ்ட் பாருங்க, த பவர் ஆஃப் அ விண்ட் கேன் சில். ஸோ இப்போ விண்டு கேன் சில் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இது எப்படி சார் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக இங்கே சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் இஸ் அ நேச்சுரல் ஃபோர்ஸ் தட் கேன் கிரியேட் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் கோல்ட்னஸ். இப்போ ஒரு விண்ட் அடிக்குது, நல்லா ஜில்லுன்னு அடிக்குது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு என்ன ஆகும், அந்த கோல்ட்னஸே நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக மாறும். ஸோ எதுவுமே அளவுக்கு மீறினால் என்னது, அது வந்து விஷம், நஞ்சுன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். திஸ் குட் ஆல்சோ சிம்பலைஸ் எமோஷனல் கோல்ட்னஸ் லைக் பீயிங் டிஸ்டன்ட் ஆர் அன்ஃபீலிங். எப்பயுமே ஒருத்தவரோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அவர் மேலே கூட கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் காட்டாமல் இருக்கிறது என்னது,
It is compared to a emotional coldness as per this poem. அடுத்து, and the power of a mind can learn. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வந்து நெகட்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸை பற்றி பேசிட்டு இருந்த இந்த போயட் டுப்பக் அவர்கள் மைண்டையும் லேர்னையும் வந்து சொல்றாரு. மைண்ட் கேன் லேர்ன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அன்லைக் த ப்ரீவியஸ் லைன்ஸ் அபவுட் டிஸ்ட்ரக்ஷன், this line introduces something positive. இந்த லைன் என்ன பண்ணுது? பாசிட்டிவான விஷயத்தை பேசுது. The mind has the power to grow, learn and develop wisdom. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், மைண்டால எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும், அதுலேருந்து என்ன செய்ய முடியும்? வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்லியிருக்காரு? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எதை பற்றி பேசியிருக்கோம்? கன்னு. செகண்ட் எடுத்தோன்னே ஃபயர். தேர்ட் எடுத்தோன்னே விண்ட். இந்த மூணுமே என்னது? டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ். A gun can kill, a fire can burn, and a wind can chill, and mind can learn. So இதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. It is very very important. So next 4 lines போவோம். 5th line, the power of anger can rage. அப்படின்னா என்ன? Anger is another forceful emotion that when uncontrolled can become destructive. So rangeன்றது வந்துட்டு it is destructive அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். It can lead to conflict, pain and regret. Again ஒரு destructive force. Inside until it tears us apart. ஸோ ஆங்கர்ன்றது எதிராளிக்கு மட்டும் வந்து கஷ்டத்தை கொடுக்க போகிறது இல்லை, அது நம்மளுக்குமே என்ன பண்ணும்? பல விதத்தில் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The power of anger can reach inside until it tears us apart. அதாவது holding on to anger for too long can be harmful. Okay, this suggests that internalized rage can destroy a person emotionally, mentally and even physically. ஸோ கோவப்பட்டு என்ன ஆகும்? நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து இதாகும், ஃபிசிக்கல் ஹெல்த் இதாகும், எமோஷ்னலாக முக்கியமாக நம்ம வீக் ஆகும். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த லைனில் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு பவர் ஆஃப் அ ஸ்மைலோட இப்போ வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு? நேச்சரில் இருக்கிற டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸோடு சேர்த்து நம்ம ஹியூமன் எமோஷன்ஸை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறாரு. செகண்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுறாரு? நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எமோஷனான ஆங்கர் அப்படியே ஸ்மைலுக்கு ஆப்போசிட்டானதை பற்றி பேசுகிறாரு. இப்போ ஆஸ் பர் த போயம், த பவர் ஆஃப் ஸ்மைல் அப்படின்றதுக்கு ஒரு 2 லைன் எடுத்துகிட்டு வராங்க. பட் த பவர் ஆஃப் அ ஸ்மைல் எஸ்பெஷலி யோர்ஸ் கேன் ஹீல் அ ஃப்ரோசன் ஹார்ட். ஸோ இவ்வளோ நேரம் வந்து என்ன பண்ணுறாரு? த போயம் வந்துட்டு நவ் ஷிஃப்ட்ஸ் ஃப்ரம் அ நெகட்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ் டு சம்திங் பாசிட்டிவ். இவ்வளோ நேரம் நெகட்டிவாக பேசிகிட்டு இருந்த நம்மளோட போயட்டு டக்குன்னு இப்படி என்ன பண்ணுறாரு? பாசிட்டிவாக மாறுறாரு. A simple smile is powerful. It can bring joy, comfort and warmth. ஒரு சின்ன ஸ்மைல் இது எல்லாத்துக்கும் மேலே பவர்ஃபுல்லு. The last line is personal and affectionate. Especially yours suggests that the smile of a particular person has a unique ability to heal emotional pain. ஸோ நம்ம வந்து யாருக்காவது வந்துட்டு கண்டிப்பாக நெருக்கமாக இருக்க முடியும். கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு வந்து நெருக்கமான ஆளாக இருப்போம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அவரோட ஸ்மைல் வந்து என்ன பண்ணுமா? இன்னொருத்தவரோட எமோஷனல் பெயினை வந்து என்ன பண்ணுமா? அதை குறைச்சி விடும், அதை வந்து அவங்க கிட்ட வந்து போக்கிடும். சிமிலர்லி a frozen heart symbolizes sadness, loneliness or emotional numbness, and a smile has the power to thaw that coldness. ஸோ நீ ஒரு சிரிப்பு சிரிச்சாலே உன் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுமா? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சேட்னஸ், வரிஸ் எல்லாமே அந்த ஸ்மைல் வந்து ஒரு செகண்ட் அவங்கள மறக்கடிச்சு அவங்களை இன்னும் பாசிட்டிவாக முன்னாடி போக வைக்கிறதுக்கு இந்த பவர் ஆஃப் அ ஸ்மைல் வந்து ஒரு போயமாக வந்து இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போயம். ஸோ ஆஸ் பர் திஸ் போயம் சம்மரி பார்ப்போம். டுபக் கான்ஸ்டேட் destructive forces with constructive power, the mind, learning and a smile. He ultimately suggests that a simple act of kindness like a smile has more power than violence, rage or destruction. This poem is a message of hope, love, emphasizing that even in the world filled with negativity, small positive actions can make a difference. ஸோ இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி பேசியிருக்காங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்மளோட எமோஷன்ஸையும் அதில் முக்கியமாக பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்மைலை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஸ்மைல் கம்பேர்ட் வித் destructive forces is the poem The Power of Smile. ஸோ தி பவர் ஆஃப் ஸ்மைல் அப்படின்ற போயமை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட வரப்போகிற இந்த குரூப் 2 எக்ஸாமில் கண்டிப்பாக எல்லாரும் இங்கிலீஷில் மினிமம் 95 ஸ்கோர் பண்ணுறதுக்கான
ஃபுல் ட்ரைனிங் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த வீடியோஸை வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் கண்டிப்பாக ஐ வில் மேக் ஷூர் தட் த சிலபஸ் இஸ் கம்ப்ளீட்டட் 100% ஃபார் திஸ் எக்ஸாம். தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட். And also subscribe for Ustadian Academy. Thank you.